எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையின் முதலாம் இரண்டாம் வினைத்திற மகான் தடை பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்கு வழிகாட்டுவதற்கான அக்டோபர் மாத செயலமர்வு தொடரில் நிதி நடைமுறைகள் அல்லது கணக்கீட்டு நடைமுறைகள் என்று சொல்லப்படுகிற பொதுவாக நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான 4வது செயலமர்வில் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த செயலமர்வுக்கு போவதற்கு முன்பாக நான் சில அறிவித்தல்களை சொல்ல வேண்டியிருக்குது. இன்றைக்கும் பரீட்சைக்கு விண்ணப்பித்த பலருக்கு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக குறைந்தது 10 பேர் என்னோடு பேசியிருக்கிறார்கள். அதில் எல்லா விதமான தகமைகளும் இருந்து பரீட்சைக்கு தோற்றுவதற்கு நாங்கள் எலிஜிபிலிட்டி என்று சொல்வோம். அதாவது அவர்கள் எல்லா தகமைப்பாடுகளையும் பூர்த்தி செய்தவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நிராகரிக்கப்பட்ட ஒரு சகோதரி இன்றைக்கு நேரடியாக பொது நிர்வாக அமைச்சு அலுவலகத்துக்கு சென்று அந்த விடயத்தை கலந்துரையாடி இருக்கிறார். அப்போது அவருடைய பணம் செலுத்திய பற்றுச்சீட்டு சரியாக ஸ்கேன் பண்ணி அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று காரணம் சொல்லியிருந்தார். இப்படியாக அந்த உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டதற்கு வெறுமனே தகமை இனங்கள் காரணம் அல்ல, அவர்கள் சில அற்ப காரணங்களையும் சொல்லுகிறார்கள். அந்த விடயத்தில் கொஞ்சம் கவனம் எடுங்க. நீங்கள் பொது நிர்வாக அமைச்சரோட நேரடியாக தொடர்பு கொள்ள வேணும், அல்லது சிலீராவுக்குள்ளே போயிட்டு அவர்களை தொடர்பு கொள்வதற்கு பரீட்சை பகுதி தனியாக இருக்கும். அந்த பரீட்சை பகுதிக்குரிய தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டு கதை. என்ன பிரச்சனைன்னா அவங்க திருப்பி அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு சரியா அவங்களோட ரிசிப்ட், காசு கட்டின பேங்க் ரிசிப்ட் சரியா ஸ்கேன் பண்ணப்பட இல்லை, திருப்பி அப்ளிகேஷன் போடுங்க, திருப்பி அப்ளிகேஷன் போட சிஸ்டம் விடுதில்லை. சரி, இந்த மாதிரி பல்வேறு விதமான குறைபாடுகள் அங்கே இருக்குது. இப்போ வெறுமனே உங்களோட பக்கத்தில் மட்டும்தான் குறைபாடு இருக்குதுன்னு இல்லை, கடந்த முறையும் இதே மாதிரியான குறைபாடுகள் இருந்தது. நீங்கள் முயற்சி எடுத்தால் அந்த குறைபாடுகளை வெற்றி கொள்ள முடியும். இரண்டாவது, நாங்கள் செயலமர்வை தொடர விரும்ப இல்லை, நாங்கள் நிராகரிக்கப்பட்டு போயிட்டு அதனால் நாங்கள் செயலமர்விலிருந்து ஒதுங்கி கொள்ள போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எனக்கு செய்தி அனுப்பலாம். அப்படி செய்தி அனுப்புகிற போது உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கம், வங்கி எது, எந்த கிளை, அந்த விவரத்தை அனுப்பினா ஏற்கனவே கொடுப்பனவு செலுத்தி இருந்தால் உங்களுடைய கொடுப்பனவை நாங்கள் திருப்பி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இல்லை நீங்கள் வந்துட்டீங்க 2 நாள் படிச்சுட்டீங்க தானே, அந்த கதை சரிதானே. அது அந்த பிள்ளைகள் நாங்கள் பரீட்சை எழுத இல்லை, படிக்க இல்லை, சில பேர் இல்லை நாங்கள் தொடர்ந்து படிக்க போகிறோம், இங்கே இந்த நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு, எங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் நாங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கத்தானே போகிறோம், நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு வருகிறவர்களும் உண்டு. அதில் உங்களுடைய தீர்மானத்தில் எந்த விதமான அழுத்தங்களும் இருக்காது. இதை ஒளிப்பதிவுரை சொல்வதற்கு காரணம் வராதவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பதற்காக. சரிதானே. நீங்கள் உங்களுடைய முடிவை நீங்கள் தான் சுயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள். சரி, இப்போது செயலமர்வுக்குள்ளே போவோம். இன்றைக்கு சில நிதி நடைமுறைகள், சில நிதி ஒழுங்கு விதிகள் 2 தரப்புக்கும் பொதுவானதாக இருக்கக்கூடியவை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் பெறுமதியான காணொளிகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு தூரம் இலவசமாக கிடைக்கிறதால நீங்கள் பெறுமதியாக கருதுவீர்களோ எனக்கு தெரியாது. அதில் ஒவ்வொரு காணொளியும் ஒரு செயலமர்வு நடைபெறுவதற்கு சமமானது. அப்படி பார்த்தா உங்களுக்கு ஆக குறைந்தது 15 செஷன் நடத்தி முடிச்சாச்சு. தயவு செய்து அவற்றை நேரம் கிடைக்கிற போது பார்த்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. கட்டாயமாக எழுதுங்கள். எழுதாவிட்டால் உங்களுடைய கை எழுதுவதற்கு பழக்கப்படாது. நீண்ட காலம் எழுதாமல் இருக்கிறீர்கள். எப்படி செயலமர்வு நடைபெறுகிற போது பரீட்சைக்கு எழுதுவது போல அல்லது இன்னொருவர் வாசிப்பதற்கு நீங்கள் எழுதுகிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு அழகான எழுத்தில் பாடக்குறிப்புகளை தயாரித்து கொண்டு வாருங்கள். அது கொப்பியோ ஒரு கடதாசியோ வச்சு எழுதுங்க. உங்களுடைய கை எழுதுவதற்கு பழக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பரீட்சை மண்டபத்தில் உங்களுடைய கை உங்களை கைவிட்டு விடும். கவனமாக இருக்கு. சரி, இப்போ நான் செயலமர்வுக்குள்ளே போகிறேன். சில நிதி ஒழுங்கு விதிகள் பற்றி நாங்கள் பேசலாம். முதலாவது நிதி ஒழுங்கு விதி 118. இந்த நிதி ஒழுங்கு விதி 118 ஒரு விடயம் தொடர்பாக நான் திரும்ப சொல்லுகிறது. இதில் கீறி விளையாடி கொண்டெல்லாம் இருக்க வேண்டாம், எனக்கு அழிச்சு விளையாடி கொண்டிருக்க நேரம் இல்லையா? சரிதானே. இப்படி ஒரு தடவை ஒரு காரியம் செய்து கொண்டிருந்தால் நான் அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணி கொண்டிருந்தேன்டா, அவ்வளோதான். சரி, நிதி ஒழுங்கு விதி 118. 118 என்ன படிக்க போகிறோம் என்றால், அரசாங்கத்தினுடைய
திரட்டு நிதிக்கு வருமானமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு காசு. அரசாங்கத்தினுடைய திரட்டு நிதியில வரவு வைக்கப்பட்ட ஒரு பணத்தை 3 சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கு. அந்த மீள செலுத்துவது தொடர்பான விடயத்தை தான் பார்க்க போகும். சரிதானே? அரசாங்கத்தினுடைய கணக்குக்கு, அதாவது ரெவென்யூ அரசரை கணக்குக்கு அல்லது திரட்டு நிதிக்கு, அரசாங்க திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட திரட்டு நிதிக்கு பெறப்பட்ட அப்போ வெளித்தரப்புகளிடமிருந்து பெறப்பட்டு திரட்டு நிதியில சேர்க்கப்பட்ட ஒரு பணத்தை திருப்பி அவர்களுக்கு கொடுக்கிறது தொடர்பாக நாங்கள் பார்க்கிறோம். சரியா? இப்ப இதுல இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கவும், திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட பணம் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் மீள கொடுக்கப்படும்? திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட பணம் எவ்வாறான சந்தர்ப்பத்தில் திருப்பி கொடுக்கப்படும்? இதை திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரசுரையை மீளளித்தல், திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரசுரையை மீளளித்தல் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் நிகழும்? அதில் நாங்கள் சொல்றது வருமானத்தை திருப்பி கொடுத்தல் என்றும் சொல்லல. வருமானத்தில் இருந்து திருப்பி செலுத்துதல் எப்போது நடைபெறும் என்னும் கேட்கலாம். சரியா? அப்படி கேட்கப்பட்டால் திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை திருப்பி செலுத்துகிற சந்தர்ப்பங்கள் 3 சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒன்று, சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ். சில வேளைகளில் ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டு இவ்வாறு பெறப்பட்ட பணம் மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேணும் என்பதாக ஒரு சட்டம் ஒன்று நிறைவேற்றப்படுகிற போது அது நிகழலாம். சரிதான்? நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களை விளங்கிக் கொள்வதற்காக, ஞாபகம் இருக்கிறதுக்காக சொல்லுகிறேன். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்துல எல்லோருக்கும் 50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுத்தாங்க. பின்னர் சொல்லப்பட்டது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த 50,000 ரூபாய் மீளெழுப்பி செய்யப்படும், அந்த பணம் திருப்பி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்போது பின்னர் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார்கள். அந்த பணம் திருப்பி கொடுக்கப்பட இல்லை. நான் சொல்லுகிறது, அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பணத்தை திருப்பி கொடுப்பது என்று தீர்மானித்தால் இதுக்குள்ள வரும். பண்டு நினைத்துக் கொள்ளுங்களின் சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ். 2, தவறுதலாக அறவிட வேண்டிய தொகையிலும் அதிகமாக அறவிடப்பட்டிருந்தால் அல்லது நிறைவேற்றப்படாத ஒரு சேவைக்காக பணம் செலுத்தப்பட்டிருந்தால், நிறைவேற்றப்படாத அரசாங்கத்திலிருந்து நாங்கள் ஒரு சேவையை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் பணம் செலுத்தி இருப்போம், அவர்கள் எங்களுக்கு திருப்பி தருவார்கள் அந்த சேவையை எங்களுக்கு நிறைவேற்றாவிட்டு. சரிதானே? அப்போ உரிய தொகையிலும் அதிகமாக அல்லது நிறைவேற்றப்படாத ஏதேனும் ஒரு சேவைக்காக அல்லது ஒரு தொகை தவறுதலாக கொடுக்கப்பட்டிருந்தால், ஒரு தொகை தவறுதலாக அல்ல கொடுக்க வேண்டிய தொகையிலும் அதிகமாக அல்லது ஆற்றப்பட்டிராத ஒரு சேவைக்காக கொடுக்கப்பட்டிருந்தால், 3 விதமாக தவறுதலாக கொடுக்கப்படுவது, உரிய தொகைக்கு அதிகமாக கொடுக்கப்படுவது, நிறைவேற்றப்படாத ஏதேனும் ஒரு சேவைக்காக கொடுக்கப்படுவது. இப்போ தவறுதலாக கொடுக்கறதுன்னா ஒரு தரம் செலுத்த வேண்டிய தொகையை 2 தடவை செலுத்தினால் அது தவறுதலாக செலுத்தப்பட்டது குறையும், அல்லது உரிய தொகைக்கு அதிகமாக செலுத்தப்பட்டது, ஏதோ இப்படி இந்த 3 விஷயம் செய்த ஒரு சந்தர்ப்பம். 3வது ஏனைய சந்தர்ப்பங்கள். இது தவிர வேறு சந்தர்ப்பங்கள் இருந்தால், இப்போ இது உங்கள்ட்ட கேட்டால் திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை திருப்பி செலுத்தும் சந்தர்ப்பங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் இந்த 3ஐயும் எழுதக்கூடியதாக இருக்கும். ஒன்று, சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ். 2வது, தவறுதலாக அல்லது உரிய தொகையிலும் அதிகமாக அல்லது நிறைவேற்றப்படாத ஏதேனும் ஒரு சேவைக்காக பணம் செலுத்தப்பட்டுள்ள போது. இதில் இருக்கிறது இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டது, ஒரு தொகை தவறுதலாக அல்லது கொடுக்க வேண்டிய தொகைக்கு மேலதிகமாக அல்லது ஆற்றப்பட்டிருக்காத ஒரு சேவைக்காக கொடுக்கப்பட்டிருந்தால். 3, பிற விடயங்களில். இந்த மீளளிப்புகளுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடியவர்கள் யார்? அந்த மீளளிப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்கள் யார் என்று சொல்லி கேட்டார். சரிதானே? அரசுறையிலிருந்து மீளளிப்புகளை அனுமதிக்கும் உத்தியோகத்தர்கள் யார்?
அரசிறையிலிருந்து மீளழிப்புகள், இந்த 3 வகையான மீளழிப்புகளையும் அனுமதிக்கிறவர்கள் யார்? சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழான மீளச் செலுத்துதலை அனுமதிப்பவர் அந்த பணிக்காக சட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர். சில வழி ரெண்டையும் தொடர்புபடுத்தி கேட்கலாம். இரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை திருப்பி செலுத்தும் சந்தர்ப்பங்களை குறிப்பிட்டு அந்த சந்தர்ப்பங்கள் தொடர்பில் திரட்டு நிதியை மீளச் செலுத்துவதற்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் யார் என்று கேட்டால் ரெண்டும் சேர்த்து எழுதக்கூடியதாக இருக்கு. அப்போ சட்ட ஏற்பாடுகளின் கீழ் மீளச் செலுத்துதலுக்கு அந்த பணிக்காக சட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர். தவறுதலாக பெறப்பட்ட தொகை உரிய தொகையிலும் அதிகமாக பெறப்பட்டது, நிறைவேற்றப்படாத ஏதேனும் ஒரு சேவைக்காக பணம் பெறப்பட்டது, இப்படியான சந்தர்ப்பங்களில் 25,000 ரூபாய் வரையிலான தொகைக்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அவர் மீளச் செலுத்தலாம். மீளச் செலுத்துவதற்கு அனுமதி அளிக்கலாம். 25,000 ரூபாவுக்கு மேற்பட்ட தொகை திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம். நாங்கள் பணிப்பாளர் நாயகம் ஒரு டேஷ் பண்ணி திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம் டிசிடிஓ என்று சொல்றது. இங்க திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகன் டிஜிடிஓ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரெஷரி ஆபரேஷனல். சரிதானே? டிஜிடிஓன்னு சொல்லி உடனே அவரை பயன்படுத்துகிறார்கள். பணிப்பாளர் நாயகம் திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம். ஏனைய சந்தர்ப்பங்கள்லையும் அதே மாதிரியே சொன்னீங்கன்னா சரி, பெரிய அளவுக்கு சிரமம் இல்லை உங்களுக்கு. 25,000 வரைக்கும் பிரதான கணக்கீடு உத்தியோகத்தர், 25,000 ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு தொகையாக இருந்தால் பணிப்பாளர் நாயகம் திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம் அவர்கள். நான் இதில் இருக்கக்கூடிய முழுமையான விடயத்தை நான் உங்களோட சொல்லிக் கொடுக்க இல்லை, ஆக கடினமான அளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டாம். இந்த மீளழிப்புக்கு விண்ணப்பம் செய்யும் திணைக்களம். இப்போ திருப்பி கொடுக்கறது என்கிறது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரோ அல்லது திரைசேரியோ தான் கொடுக்க போயிடும். ஆனால் இதுக்கு விண்ணப்பம் பொதுமக்கள்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிற திணைக்களம் இருக்குதானே. மீளழிப்புக்கு விண்ணப்பம் செய்கிற திணைக்களம் பொதுமக்கள்கிட்ட இருந்து வாங்கி அங்கே அனுப்ப போகுது. சரிதானே? ஒரு பிரதேச செயலகமோ மாவட்ட செயலகமோ நில அளவையாளர் நில அளவை திணைக்களமோ அவர்கள். அப்ப இங்க அந்த மீளழிப்புக்கு விண்ணப்பம் செய்கின்ற திணைக்களம் எந்த விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும்? மீளழிப்புக்கு விண்ணப்பம் செய்யும் திணைக்களம். அரசிறையிலிருந்து மீளழிப்பு செய்யும் போது மீளழிப்புக்கு விண்ணப்பம் செய்கின்ற திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய விஷயம், அவர்கள் என்னென்ன விஷயத்துல பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்பார்கள். மீளழிப்பு ஒழுங்கானது என்பது அவர்களுடைய பொறுப்பு. இது சரியான ஒரு மீளழிப்பு தான் விண்ணப்பம் அனுப்பப்படுது. மீளழிப்பு ஒழுங்காய் உள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பவர்கள், மீளழிப்புக்கு உரிமை உடையவர்கள், மீளழிக்க வேண்டிய தொகை சரியாக இருக்கிறது, இதற்கு ஏற்கனவே விண்ணப்பித்து அனுமதி பெறப்படவில்லை, இந்த நடவடிக்கைகள் சட்டத்துக்கு அமைவாக இருக்கின்றன. அரசிறை சேர்க்கப்படும் சந்தர்ப்பத்திலையும் விண்ணப்பிக்கப்பட்ட மீளழிப்பு சந்தர்ப்பத்திலையும் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் சட்டத்துக்கு அமைவாக இருக்கிறது. சட்டத்துக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்மங்கள் நடைபெறுகிறது என்கிற 5 விடயங்கள் மீளழிப்புக்கு விண்ணப்பம் செய்கின்ற திணைக்களம் பொறுப்பாக இருக்கும். மீளழிப்பு ஒழுங்காக இருக்கிறது, சம்பந்தப்பட்டவர்கள் மீளழிப்புக்கு உரிமை உடையவர்கள், மீளழிப்பு தொகை சரியானது, இது தொடர்பில் ஏற்கனவே ஒரு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படவில்லை, அந்த விடயத்தோடு தொடர்புடைய சட்டத்தின் ஏற்பாடுகள் இங்கு பின்பற்றப்பட்டுள்ளன ஆகிய 5 விடயங்கள் அவர்கள் பொறுப்பாக இருக்கு. இப்போ நாங்கள் அனுமதிக்கிற உத்தியோகத்தர்களை பார்த்துதானே, மீளழிப்பை அனுமதிக்கிறவர்கள் 3 பேர் பார்த்தோமே 3 சந்தர்ப்பத்தில். ஒன்று சட்டத்தினால அதற்கென நியமிக்கப்பட்டவர், 2வது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், 3வது திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம். இவர்கள் என்ன விஷயத்துக்கு பொறுப்பாக இருக்கும்? அதை பொறுப்பு சொல்ல வேண்டிய விடயம் என்ன? அதாவது மீளழிப்புக்கு அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர்கள் எவ்வாறான விடயத்துக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும்? மீளழிப்பு முறையானது, நீதியானது. மீளழிப்பு
முறையானது நீதியானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நியதி சட்ட முறையான மீளளிப்பு என்கிற விடயத்தில் நாங்கள் முதலாவது விடயம் சொன்னோம் தானே, சட்டப்படியான மீளளிப்பு. நியதி சட்ட முறையான மீளளிப்பு விடயத்தில் மீளளிப்பதற்கான அதிகாரம், தத்துவம் என்ற அதிகாரம் அந்த சட்டத்துக்கு அமைவாக சட்டத்தோடு இணங்கி இருக்கிறது என்றால் அந்த சட்டத்தினால் தனக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கிறது அல்லது சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் 2 விடயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்குது, அதிகமாக நீங்கள் அதை யோசிக்க தேவையில்லை. அவர்கள் பார்க்கிறது மீளளிப்பு திருப்பி செலுத்துவது முறையானது நியாயமானதாக இருக்கிறது. 2வது, நியதி சட்ட முறையிலான திருப்பி செலுத்தலாக இருக்கிற போது திருப்பி செலுத்துகிற தொகை கொள்கை சட்டத்துக்கு இணங்கியதாக இருக்கின்றது. அடுத்த 4வது கேள்வி, வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்துவதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படுகிற படிவம் எது என்று கேட்டார்கள். பொது 29. பொது 29 சரிதானே? இந்த பொது 29 படிவம் உரிய முறையில் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். இப்போ உங்களுக்கு இந்த பகுதிக்குள்ள கேட்கக்கூடிய கேள்வி, 1, அரசிறையிலிருந்து திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட பணம் அரசிறையிலிருந்து மீளளிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவை? 2வது கேள்வி, அரசிறையிலிருந்து மீளளிப்புக்கு அனுமதி அளிக்கக்கூடிய அலுவலர்கள் யார்? இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு 3வது கேள்வியும் சொல்லித்தரலாம். அரசிறையிலிருந்து மீளளிப்பு மேற்கொள்ளப்படுகிற சந்தர்ப்பங்கள் எவை என குறிப்பிட்டு அந்த மீளளிப்புகளுக்கு அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர்களை குறிப்பிடுக என்று கேட்கலாம். 4வது, மீளளிப்புக்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படுகிற படிவம். ஸ்பாட் கேள்வி வருகிறார்களுக்கு அந்த வகையான கேள்வி. படிவம் பொது 29. 5வது கேள்வி, மீளளிப்புக்கு விண்ணப்பம் செய்யும் திணைக்களம் எவ்வாறான விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும்? 6வது கேள்வி, மீளளிப்பை அனுமதிக்கும் உத்தியோகத்தர் எவ்வாறான விடயங்களுக்கு பொறுப்பாக இருப்பார்? ஒரு சின்ன நிதி ஒழுங்கு விதிதான். இதுக்குள்ள வரக்கூடிய 6 விதமான கேள்வி சொல்லி தந்திருக்கிறேன். சரியா? சரி, அடுத்தது 119வது நிதி ஒழுங்கு விதி. இதுவும் இலகுவான ஒரு விடயம், நாங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் கணக்கு கிளையில வேலை செய்கிறவர்கள் சில நேரங்களில் இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்சார்ஜ் என்று சொல்லி, அது சர்சார்ஜ் பண்ணிவிட்டா சரி என்று சொல்லுவேன். அப்ப அதனுடைய அர்த்தம் என்னென்றால், ஏதோ ஒரு விதமாக மேலதிகமாக செலுத்தப்பட்ட ஒரு பணத்தை திருப்பி வாங்குறது. 118 மேலதிகமா வாங்கினதை திருப்பி கொடுக்கறது, இது மேலதிகமா கொடுத்ததை திருப்பி வாங்க. இதுதான் வித்தியாசம். விளங்குதா? 118 அரசாங்கம் மேலதிகமா வாங்கினதை அந்த தரப்புகளுக்கு திருப்பி கொடுப்பது நிதி ஒழுங்கு விதி 118. நிதி ஒழுங்கு விதி 119 அரசாங்கம் மேலதிகமா கொடுத்ததை திருப்பி பெறுவது. அது மேலதிக கட்டணங்கள் என்கிற பெயரால் அழைக்கப்படும். சரிதானே? மேலதிக கட்டணங்கள் என்று சொல்லி அழைக்கப்படும். இந்த மேலதிக கட்டணம் என்றால் என்ன என்கிறதுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் சொல்லுவோம். மேலதிக கட்டணம் என்றால் என்ன? அரசாங்க அலுவலர் ஒருவருக்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அறவிடுதல் அல்லது அவர் பொறுப்பாக இருந்த ஒரு அலுவலினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நட்டத்தை திருப்பி பெறுதல். இங்கு நட்டம் என்கிற வார்த்தை நிதி ஒழுங்கு விதி 102 சொல்லப்படுகிற நட்டத்தின் பொருளை தராது. இங்கு நட்டம் என்று கருதப்படுகிற வார்த்தை நிதி ஒழுங்கு விதி 102 சொல்லப்படுகிற கருத்தோடு, அங்கு நட்டம் என்கிற கருத்தோடு சொல்லப்படுகிற விடயம் அல்ல. இது சாதாரணமாக நாங்கள் புழங்குகிற நட்டம் என்கிற பொருளை தர, அரசாங்கத்துக்கு ஒரு காசு குறைவு ஒன்று ஏற்பட்டுட்டது, அதை அந்த உத்தியோகத்திலிருந்து திருப்பி வாங்குது. சரிதானே? அரசாங்க அலுவலர் ஒருவருக்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அறவிடுவது அல்லது அவர் பொறுப்பாக இருந்த ஒரு அலுவலினால்
அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நட்டத்தை திருப்பி பெறுவது மேலதிக கட்டணம் எனப்படும். ஒரு அரசாங்க ஊழியரிடமிருந்து பெறும் மேலதிக கட்டணம் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை ஒன்று அல்ல என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அரசாங்க ஊழியரிடமிருந்து பெறுகின்ற மேலதிக கட்டணம் அது அவருக்கு விதித்த தண்டனை ஆகாது என்பது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு அவருக்கு மேலதிகமாக கொடுத்த காசை அல்லது அவர் வேலையில் இருக்க தவறுதலா அவர் அரசாங்கத்துக்கு உண்டாக்கின இழப்பை அவரிடமிருந்து பெறுவதை தவிர இது ஒரு தண்டனை அல்ல. கேட்கப்பட்டால் இந்த விளக்கத்தோடு நீங்கள் விடை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு அரசாங்க ஊழியரிடமிருந்து பெறுகின்ற மேலதிக கட்டணம் அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு தண்டனை ஆகாது. மேலதிக கட்டணம் என்பது அரசாங்க அலுவலர் ஒருவருக்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அறவிடுவது அல்லது அவர் பொறுப்பாக இருந்த ஒரு அலுவலினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நட்டத்தை திருப்பி பெறுவது. சரியா? அப்ப இது எவ்வாறு பெறப்பட வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். எவரிடம் இருந்தாவது ஒரு தொகை பணத்தை அறவிட தீர்மானிக்கும் போது அந்த அறவீடு எந்த முறையில் அறவிடப்பட வேண்டும் என்று ஏதேனும் ஏற்பாடுகள் இருந்தால் அதன்படி செய்யப்படும். அதற்கென ஒரு ஏற்பாடு இருக்குமாக இருந்தால் ஏதாவது ஒரு பிரமாணம், விதி அல்லது ஒப்பந்தத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக எவரிடம் இருந்தாவது ஒரு தொகை பணத்தை அறவிடுவதற்கு தீர்மானிக்கும் போது அது எந்த முறையில் அறவிட வேண்டும் என்று விசேடமாக ஏற்பாடுகள் இருந்தால் அதை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு ஏற்பாடு இல்லாத போது அந்த தொகை முழு தொகையாக அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் இருந்து அவருக்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் அதில் இருந்து அறவிடலாம், அல்லது வேறு ஏதேனும் பணத்தில் இருந்து என்றால் அவற்றை கையில் இருக்கிற காசுல இருந்து அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதுல இருந்து அல்லது அவரிடம் இருந்து கொடுக்க வேண்டிய பணத்திலிருந்து அல்லது வேறு ஏதேனும் பணத்தில் இருந்தாவது வழக்கமாக அறவிட வேண்டும். இயன்ற அளவு விரைவில் அறவிட வேண்டும். அப்ப இங்க சாதாரணமாக மேலதிக கட்டணங்களின் அறவீடு தொடர்பான ஏற்பாடுகள் என்று கேட்கப்பட்டால் முதலாவது ஏற்பாட்டை சுருக்கமா சொல்றேன். சரிதான். எவரிடம் இருந்தாவது ஒரு தொகை பணத்தை அறவிட தீர்மானிக்கும் போது அது எந்த முறையில் அறவிட வேண்டும் என விசேட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத போது, இப்ப எங்களுக்கு விளங்க வேணும், இதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. விசேட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் அதன்படி செய்ய வேண்டும். விளங்குதுதானே? விசேட ஏற்பாடு ஒன்று இருந்தால் அதுக்கண்டு ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று இருக்குமாக இருந்தால் அல்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குமா இருந்தால் அதை ஃபாலோ பண்ண வரும். நாங்கள் இங்கே சொல்லுகிறோம் அப்படி இல்லாட்டில் இப்படித்தான் செய்யும். எவரிடம் இருந்தாவது ஒரு தொகை பணத்தை அறவிட தீர்மானிக்கும் போது எந்த முறையில் அறவிட வேண்டும் என விசேடமான ஏற்பாடுகள் இல்லாத போது அந்த தொகையை முழுமையாக இயன்ற அளவு விரைவில், அல்லது இதில் இருக்கிற மாதிரியே சொல்லுவோமே, அந்த தொகையை முழுமையாக அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் இருந்தோ அல்லது அவரிடம் உள்ள பணத்தில் இருந்தோ அறவிட்டுக் கொள்ள வேண்டும். இயன்ற அளவு விரைவாக அது அறவிட வேணும். அப்ப முழுமையாக அறவிட வேணும், விரைவாக அறவிட வேணும். அவருக்கு செலுத்த வேண்டிய பணத்தொகை ஏதேனும் இருந்தால் அதில் இருந்து அறவிட்டுக் கொள்ளலாம், அல்லது அவரிடம் இருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். கேட்டானே? சரி, ஒரு நிமிஷம் எனக்காக காத்திருங்க பிள்ளைங்கள்.
சரி. பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒரு சாரி, ரெக்கார்டிங்லேயே இருந்திருக்கு போலையா. சரி, அப்போ நாங்கள் தொடர்ந்து கதைப்போம். நீங்கள் ஒரு தொகையை அறவிட வேண்டி இருக்கிற போது எப்படி அறவிட வேணும் என்று சொல்லியிருக்கிறோம். அதற்கு விசேடமான ஏற்பாடுகள் எதுவும் இல்லாவிட்டால் அந்த தொகையை முழுமையாக அறவிட வேணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் இருந்து அல்லது அவருடைய பணத்தில் இருந்து அறவிடலாம். இயன்ற அளவு விரைவாக அறவிட வேண்டும். அரசாங்க உத்தியோகத்திலிருந்து அறவிட வேண்டிய போது என்ன செய்யப்படும்? இது முதலாவது, எவரேனும் ஒருவரிடமிருந்து அறவிட வேண்டியது. அரசாங்க உத்தியோகத்தரிடமிருந்து அறவிட வேண்டியிருந்தால் அரசாங்க அலுவலர் ஒருவருடைய விடயத்தில் அவருடைய சம்பளத்தில் இருந்து அல்லது பிற வருமானங்களில் இருந்து, வருமதிகள் என்று அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு வர வேண்டியது என்ற கருத்தல்ல, அவருடைய வருமானம், அவருடைய சம்பளத்திலே அறவிடலாம் அல்லது அவருடைய வேற கிளைம் எதுவும் இருந்தால் அதிலே அறவிடலாம். அவருடைய வேதனம் அல்லது பிற வருமானங்களில் இருந்து ஒரு முழு தொகையாக திணைக்கள தலைவர் அந்த அறவிடலை செய்யலாம். அது அரசாங்க உத்தியோகத்தரிடமிருந்து அறவிட வேண்டிய வழிமுறை என்று கேட்டால் நீங்க முதலாவதாக சொல்லணும், முழு தொகையாக அறவிடலாம். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவராக இருந்தால் அவற்றை விடயத்தில் அவருடைய சம்பளம் அல்லது பிற வருமானங்களில் இருந்து ஒரு முழு தொகையாக திணைக்கள தலைவர் அந்த அறவிடலை செய்யலாம். ஆனால் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் களவு, கவனஈனம் சம்பந்தப்பட்டதாக இல்லாமல் இது காசு, முத்திரை, டிக்கெட், பிரவேச சீட்டுகள் என்பவற்றின் குறைவோடு சம்பந்தப்படவில்லை என்று சொல்லி சொன்னால், காசு மாதிரியான பொருட்களாக இருந்தால் அதை தவணையில் அறவிடக்கூடாது. அப்ப காசு, முத்திரை, பிரவேச சீட்டுகள் போன்றவற்றின் குறைவு சம்பந்தப்படாததாக இருக்கும்போது மேலதிக கட்டணத்தை மாதாந்த தவணைகளாக அறவிடலாம். விளங்குதா சொல்லித்தரது? அரசாங்க உத்தியோகத்தரிடமிருந்து மிகை கட்டணம் ஒன்று அறவீடு செய்யப்படுகிற முறையை விளங்கப்படுத்துங்கோ அல்லது மிகை கட்டணம் ஒன்று அறவீடு செய்யப்படுகிற முறையை விளங்கப்படுத்துங்கோ என்று கேட்டால், எவரேனும் ஒருவரிடமிருந்து அறவீடு செய்வதாக இருந்தால் முழு தொகையையும் அவருக்கு கொடுக்க வேண்டியதில் இருந்து அல்லது வேறு ஏதேனும் பணத்தில் இருந்து அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட வேணும். இயன்ற அளவு விரைவாக பெற வேண்டும். அதற்கென விசேட ஏற்பாடுகள் இல்லாத போது என்று சொல்லி தந்துட்டு, அப்ப எவரேனும் ஒருவரிடமிருந்து ஒரு தொகையை அறவீடு செய்ய வேண்டியதாக இருந்தால் அதை அறவிட வேண்டிய முறை விசேடமாக ஏற்பாடு செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் அந்த தொகையை முழு தொகையாக அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் இருந்தோ அல்லது வேறு பணத்தில் இருந்தோ முழு தொகையாக அறவிட்டுக் கொள்ள வேண்டும். இயன்ற அளவு விரைவாக அறவிட வேண்டும். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரிடமிருந்து அறவிட வேண்டிய சந்தர்ப்பத்தில் முதலாவது என்ன சொல்றீங்க? அவருடைய சம்பளம் அல்லது ஏனைய வருமானங்களிலிருந்து ஒரு முழு தொகையாக திணைக்கள தலைவர் அந்த அறவிடுதலை செய்யலாம். ஆனால் பொருத்தமான சந்தர்ப்பங்களில் இரண்டு நிபந்தனைகளை கருத்தில் கொண்டு, அப்படி இரண்டு நிபந்தனை என்று சொல்லக்கூடாது, ரெண்டையும் மனசில் வச்சு கொண்டு எழுதணும். பொருத்தமான சந்தர்ப்பங்களில் களவு அல்லது கவனஈனம் இல்லை, உத்தியோகத்தர் நேரடியாக பொறுப்பாக இருந்த காசு, முத்திரை, பிரவேச சீட்டுகள் என்பவற்றின் குறைவினால் ஏற்பட்ட ஒரு நட்டம் அல்ல என்கிற போது தவணைகளாக அறவிடலாம். மாதாந்த தவணையாக அறவிடலாம். அறவிட வேண்டிய தொகையை திணைக்கள தலைவர் ஒருவர் ஆகக்கூடியது 12 தவணைகளாக அறவீடு செய்யும். அரசாங்க உத்தியோகத்தரிடம் அறவிடுகிற போது திணைக்கள தலைவர் ஒருவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அவர் 12 தவணைகளில் அறவிட்டுக் கொள்ளலாம். ஆகக்கூடியது 12 தவணைகளுக்கும் ஏற்படக்கூடாது. அவர் 5 தவணையில அறவிடலாம், 10 தவணையில அறவிடலாம், 12 தான் ஆகக்கூடியது. 12 தவணைகளுக்கு மேற்படாமல் திணைக்கள தலைவர் 60 தவணைகள் வரையில 60 தவணைகளுக்கு மேற்படாமல் அமைச்சு செயலாளர் அல்லது பிரதான கணக்கீட்டு உத்தியோகம் 60 தவணைகளுக்கு மேற்படாமல் அறவீடு செய்கிற போது அது அமைச்சு செயலாளர் என்று சொல்லப்படுகிற பிரதான கணக்கு உத்தியோகம். 60 தவணைகளுக்கு மேற்பட்டது திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி. சரியா? இது ஒரு கேள்வியாக பல பரீட்சைகள்ல வந்திருக்கு.
அரசாங்க அலுவலர் ஒருவரிடமிருந்து தவணைகளாக மேலதிக கட்டணத்தை அறவீடு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட அல்லது தவணைகளினுடைய எண்ணிக்கை தொடர்பாக அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர்கள் தவணைகளின் எண்ணிக்கை என்பது தொடர்பாக இந்த விடயத்தை எழுதும்படியான கேள்வி வந்திருக்கு. அப்ப நீங்கள் மேலே இருந்து சொல்லிக்கொண்டு வர எப்படி சொல்லிக்கொண்டு வர வேணும்? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய விடயத்தில் அவருடைய மேலதிக கட்டணம் ஒன்று அறவிட வேண்டிய வேளையில சம்பளம் அல்லது ஏனைய வருமானங்கள்ல இருந்து முழு தொகையாக திணைக்கள தலைவர் அதை அறவிடலாம். இரண்டாவதாக சொல்லணும், ஆனால் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் இது களவு அல்லது கவன இனம் சம்பந்தப்படாததாகவும் காசு முத்திரை பிரவேச சீட்டுகளினுடைய குறைவினால் ஏற்படாததாகவும் இருந்தால் மேலதிக கட்டணத்தினை மாதாந்த தவணை பணமாக அறவிட அனுமதிக்கலாம். 12 தவணைகளுக்கு மேற்படாமல் திணைக்கள தலைவரும் 60 தவணைகளுக்கு மேற்படாமல் அமைச்சர் செயலாளர் அல்லது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரும் 60 தவணைகளுக்கு மேற்படுமாக இருந்தால் மேற்பட்ட தவணைகளை திரைசேரி அரசாங்க கணக்கு திணைக்களமும் அனுமதிக்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பத்தின் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது, உத்தியோகத்தருடைய ஓய்வு பெறும் தேதிக்கு முன்னர் அறவிடுதல்களை செய்து முடிக்கவும், இழைப்பாறும் தேதிக்கு பின்னர் அறவிடுதல் செய்யப்படக்கூடாது. இப்போ 12 தவணையை போடையக்குள்ள பார்க்கணும், மற்ற பென்ஷன் டேட்டுக்கு முன்னுக்கு தவணை முடியுதோண்டு 60 தவணையை போடையக்க பார்க்கும். சரிதானே? சேவையை விட்டு விலகினால் எவ்வாறு அறவிட வேணும்? அவருக்கு கொடுக்க வேண்டிய எந்த பணத்தில் இருந்தாவது அறவிடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவருடைய பென்ஷனோ பணிக்கொடையோ இந்த மாதிரி ஏதாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலிருந்து அறவிடுவதை செய்ய வேண்டும். இப்போ பாருங்க, நிதி ஒழுங்கு விதி 118 119 ரெண்டும் உங்களுக்கு மேலதிகமாக இனி எந்த கேள்வி கேட்டாலும் பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்துல தெளிவாக விடையளிக்க. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான அதிகாரி டெலிஃபோனில் கதைச்சா ஒன்றும் செய்ய முடியல, அவரை தவிர்க்க முடியாது. அப்போ அதால் சொற்ப நேரம் திட்டமிட்டதை விட குறையத்தான் பேச வேண்டி போயிட்டு. சரி, அடுத்தது நான் உங்களுக்கு நிதி ஒழுங்கு விதி 165 ஒரு பகுதியை சொல்லித்தரேன். நிதி ஒழுங்கு விதி 165 அடிக்கடி கேள்வி கேட்கப்படுகிற ஒரு பகுதி. சரிதானே? பணம் பெறுவது தொடர்பாக நிதி ஒழுங்கு விதி 165 முழுமையாக இல்லை, அதனுடைய ஒரு பகுதி 2ஆவதிலே ஆகும். காசாக அல்லாத முறையில் கரும பீடத்தில் பணம் பெறப்படுகிற போது, கவுண்டர்ல காசு அல்லாமல் வேற வடிவமாக யாரும் காசு தருகிறாங்க, செக் வருது. வேற திணைக்களங்கள்ல இருந்து காசோலைகள் அனுப்புவாங்கல்லானே, காசோலைகள், காசு கட்டளைகள், தபால் கட்டளைகள், வங்கி ஆணைகள் போன்றவை. சரிதானே? செக், மணி ஆர்டர், போஸ்டல் ஆர்டர், பேங்க் டிராஃப்ட், காசு, காசோலை, காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணை போன்றவை. இவ்வாறான வடிவத்தில் பணம் செலுத்தப்பட்டால் அவை பதியப்படுகிற ஏடு காசோலை காசு கட்டளைகள் பதிவேடு GAM 83. இது ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேண்டும். காசோலை காசு கட்டளை பதிவேடு GAM 83 உடனேயே பதியப்பட்டு ஒரு பதவி நிலை உத்தியோகத்தரால் அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறே தபால் மூலமாக பெறப்படுகிற போதும் உடனடியாக காசோலை காசு கட்டளை பதிவேட்டில் பதியப்பட்டு தபாலுக்கு பொறுப்பான பதவி நிலை உத்தியோகத்தரால் அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டும். பொருத்தமான சந்தர்ப்பத்தில் பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் இந்த அலுவல்களை கவனிப்பதற்கு அதிகாரம் அளிக்கலாம். நாங்கள் CC என்று சொல்வோம் தானே. பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் இந்த விடயங்களை கவனிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் அளிக்கலாம்.
அது தீர்வு செய்யப்படுகின்ற விதமும் அதே பதிவேட்டில் பதியப்பட்டு பதவியினுடைய உத்தியோகத்தரால் உண்மைப்படுத்தப்பட வேண்டும். தீர்வு செய்யப்படுவது என்ற பேங்க்ல போட்டு அது பணமாக மாறியோ பின்ன பேங்க்ல டிபாசிட் பண்ணி அது காசாக மாறிட்டது என்கிற போது அந்த விஷயத்தையும் பதிய வரும். சரி, அப்ப இது ஒரு கேள்வி. அலுவலகத்தில் நடைபெறுகிற கணக்கு நடைமுறைகளில் முக்கியமான ஒரு விடயம். இது கேள்வியாக கேட்கப்படலாம். குறிப்பாக வெஸ்ட் இந்தியாக்கள் மிக கவனமாக பார்த்து வச்சிருக்கோம். அரச திணைக்களம் ஒன்றின் கர்ம பீடத்தில் காசு அல்லாத முறையில் பணம் பெறப்படுகிற போது பற்றி சீடு கொடுக்கணும். அதை பற்றி நாங்கள் கதைப்போம். அதுக்கு முன்னுக்கு அரச திணைக்களத்தின் கர்ம பீடம் ஒன்றில் காசு அல்லாத முறையில் பணம் பெறப்படும் போது, பணம் என்றால் காசு இல்லை, காசு அல்லாதவை என்ன, காசு அல்லாத முறையில் கொடுப்பனவு ஒன்று பெறப்படும் போது எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டால் நீங்க சொல்ல வேண்டும், அவ்வாறு பெறப்படுகின்ற காசோலைகள், காசு கட்டளைகள், தபால் கட்டளை, வங்கி ஆணை போன்றவை உடனடியாக காசோலை காசு கட்டளை பதிவேடு GAM 83 உடனே பதியப்பட்டு பதவி நிலை தர உத்தியோகத்தர் ஒருவர் உண்மைப்படுத்த வேண்டும். தபால் மூலம் பெறப்பட்டால் உடனடியாக பதிவேட்டில் காசோலை காசு கட்டளை பதிவேட்டில் பதியப்பட்டு தபாலுக்கு பொறுப்பான பதவி நிலை உத்தியோகத்தரால் அது அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டும். பொருத்தமான சந்தர்ப்பங்களில் இக்கர்மங்களை மேற்கொள்வதற்கு பிரதான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தருக்கு அதிகாரம் அளிக்கலாம். அவ்வாறு பெறப்பட்டவை தீர்வு செய்யப்படுகிற விதமும், தீர்வு செய்யப்படுகிற விதம் என்றால் வங்கியிடப்பட்டது பணமாக மாற்றப்பட்டு விட்டது என்கிற விடை, தீர்வு செய்யப்படுகிற விதமும் அதே விதமாக பதிவேட்டில் பதியப்பட்டு பதவிநல உத்தியோகத்தரால் உண்மைப்படுத்தப்பட வேண்டும். இந்த 177 178 பகுதியெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை, சரிதானே? இங்க சந்தர்ப்பத்தை பொறுத்து அது நிதி ஒழுங்கு விதி 177 அல்லது 177 187 குறிப்பிடப்பட்டிருக்கிற விதத்தில் அது தீர்வு செய்யப்படலாம் என்று சொல்லி அது நிதி ஒழுங்கு விதிகளின் ஏற்பாட்டுக்கு அமையாததாக தீர்வு செய்யப்பட வேண்டும் என்று எழுதுறேன்டா பரவாயில்லை, அது அவசியம் இல்லை. நீங்க இவ்வளவும் எழுதுங்க, உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும், சரிதானே? திணைத்திறமக அன்றாடப்படிக்கு இவ்வளவு எழுதுறதே பெரிய விஷயம், அவ்வளவும் போதும் உங்களுக்கு. அது அந்த பகுதி விளங்கிட்டது, அவ்வளவும் எழுதினாக்கா சரியா? அடுத்தது காசாக பெறப்படுகிற போது என்ன செய்யும்? சரி, அதுக்கு முன்னுக்கு இந்த விஷயத்தை நமக்கு பார்த்துட்டு காசை பற்றி பேசுவா, சரிதானே? ஒரு நிறுவனத்துக்கு கிடைக்கிற காசோலை, நிறுவனத்தினால கொடுக்கப்பட்ட காசோலை எப்படியான சந்தர்ப்பங்களில் திருப்பி அனுப்ப, திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட காசோலைகள் எவ்வாறான சந்தர்ப்பத்தில் திருப்பி அனுப்பப்படும் என்றால் திணைக்களத்துக்கே திருப்பி தந்துடுவாங்க, எங்களுக்கு வேணும் என்று சொல்லி, சரியா? எப்படி என்று பார்ப்போம். திருப்பி காசோலைகள் திருப்பி அனுப்பப்படுவதற்கான காரணம் ஒன்று, ஆள் இல்லை. நீங்க யாருக்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல தான் காசோலை அனுப்பணும், சம்பந்தப்பட்ட ஆள் இல்லை. கோரப்படாமல் அல்லது ஒப்படைக்கப்படாமல், அவரால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமலோ அல்லது ஒப்படைக்க முடியாமலோ திரும்பி வரலாம். கோரப்படாமல் அல்லது ஒப்படைக்கப்படாமல். இரண்டாவது, காசோலை திசதி முடிஞ்சிருக்கலாம், சேதமாகி இருக்கலாம், இன்னும் ஏதாவது அது உருக்குலைஞ்சு போயிருக்கலாம். உருக்குலைஞ்சா எண்ணெய் தண்ணிக்குள்ள விழுந்து முழுகி குளிச்சு சில வேளையில வாஷிங் மிஷினுக்குள்ள இறங்கி கழுவு பட்டு இப்படியெல்லாம் வரும். அப்ப ரெண்டாவது, மீண்டும் செல்லுபடியாக்குவதற்காக, காலம் முடிஞ்சிருந்தா செல்லுபடியாக்குறது, அல்லது அதற்கு பதிலாக புதிய காசோலை பதில் காசோலை வழங்கப்படுவதற்காக அல்லது ரத்து செய்வதற்காக அது திருப்பி அனுப்பப்படலாம். அப்ப முதலாவது கோரப்படாமல் அல்லது ஒப்படைக்கப்படாமல், இரண்டாவது மீண்டும் செல்லுபடியாக்குவதற்காக அல்லது அதற்கு பதிலாக புதிய காசோலையை வழங்குவதற்காக, அதனை ரத்து செய்வதற்காக, மூன்றாவது வங்கியினால் ஏற்க மறுக்கப்பட்டு, இந்த காசோலையில கையெழுத்து பிழையாக கிடக்கு, இலக்கம் தொகை மாறுபட்டு கிடக்கு, இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்களால சில நேரம் பேங்க் அதை எடுக்காது, திருப்பி கொடுத்துரும். அப்போ எங்களுக்கு திருப்பி அனுப்பிடணும், இந்த செக்கில் பிள்ளை இருக்கு, வேறு செக் தாங்கும். வங்கியினால் ஏற்க மறுக்கப்பட்டு, இது தவிர வேறு காரணங்கள்.
இது கேட்கலாம். காசோலை ஒன்று திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட காசோலை ஒன்று திணைக்களத்துக்கு திருப்பி அனுப்பப்படுகிற சந்தர்ப்பம் என்று கேட்கப்பட்டால் இந்த நாளும் எழுதக்கூடியதான் ஞாபகம் வச்சிருக்கோம். கோரப்படாமல் அல்லது ஒப்படைக்கப்படாமல். மீண்டும் செல்லுபடியாக்குவதற்காக அல்லது புதிய காசோலை, அதற்கு பதிலாக புதிய காசோலையை வழங்குவதற்காக அல்லது இதனை ரத்து செய்வதற்காக. 3 வங்கியினாலே ஏற்க மறுக்கப்பட்டு, 4வது வேறு காரணங்களுக்காக இவ்வாறு திருப்பி அனுப்பப்படலாம். இப்ப இது நிதி ஒழுங்கு விதி 165 3வது பிரிவு. 165 2வது ஒரு பிரிவு இருக்குது. காசோலை ஒன்று கிடைக்கும் போது என்ன நடவடிக்கை செய்யும்? சரிதானே? காசோலை அல்லது காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணை போன்ற வடிவங்களில் எங்களுக்கு கொடுப்பனவு ஒன்று கிடைக்கும் போது நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தோம் என்று சொல்லி கேட்கிறேன். அல்ல 2வது, திணைக்களம் ஒன்றால் வழங்கப்பட்ட காசோலைகள் எவ்வாறான சந்தர்ப்பத்தில் திருப்பி அனுப்பப்படும் என்று கேட்கிறேன். சரியா? இப்போ இன்றைக்கு நடத்தப்பட்டது போல நான் இயலுமான சந்தர்ப்பங்களிலேயே சேலமர்வல் இருக்கிற நேரங்களிலேயும் உங்களுக்கு குறிப்பாக இந்த 2ஐயும் சேர்த்து நடத்தக்கூடிய வகுப்புகளை 1 மணி நேரம் கொண்ட, 1 மணி நேரம் இல்ல, பாடசாலையில் இருக்கிற மாதிரியாக இந்த ஒரு 40 நிமிஷம் பாடம் ஒன்றை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறேன். இந்த நான் படிப்பிக்கிற விடயங்களை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இந்த பகுதிகளை மட்டும் தனியாக அச்சிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரியாக குழுவில் பதிவிடுவேன். சரிதானே? மற்றது சனி ஞாயிறு, அடுத்து வருகிற சனி ஞாயிறு தினங்களில் பகல் வேளைகளில் சில மேலதிக செயலமர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஒத்துழைப்பு வழங்குங்க. வீடியோவை பார்த்து உங்களோட குறிப்புகளை தயார்படுத்தி கொள்ளுங்க. ஓரளவுக்கு இதில் இருக்கிறத மட்டும் பார்த்தால் போதும். நான் தொடக்கத்திலேயே இதை அனுப்பி வைக்கிறது இல்லை, ஏனென்றால் அதை பார்த்து ஐயோ கொஞ்சம் தலையடிக்கிற மாதிரி, இதை ஒன்றும் விளங்காத மாதிரி அப்படி இருக்கும். படித்ததுக்கு பிறகு பார்த்தால் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். நான் இயலுமானால் உங்களுக்கு இதை இன்றைக்கு அனுப்பி வைக்க பார்க்குறேன். சரிதானே? படிப்பிக்க அந்த பகுதியை மட்டும் பாருங்க. என்னோட தனியை அப்படி துண்டா படம் எடுக்க இயலாது, பிரிண்ட் பண்ண இயலாது. சில பகுதிகள் கலந்து வரும். நான் பேசிய விடயங்களை மட்டும் பார்த்து கொண்டால் சரி. முழுமையாக இவ்வாறு படிக்காது. படித்தால் அது இருக்கிறதையும் இல்லாமல் சரி. சரி, இந்த அளவில் இன்னொரு விடயம் சொல்ல வேணும். இந்த திரட்டு நிதி, திரட்டு நிதியம் ரெண்டும் ஒன்று தான். அது மாறி மாறி கதைப்போம். அரச நிதி, பொது நிதி, அரச வருமானம், இப்படி எல்லாம் கதைச்சாலும் நீங்கள் எல்லாம் ஒன்று கண்டு வச்சுக்கணும். திரட்டு நிதி, திரட்டு நிதியம், பொது நிதி என்பதெல்லாம் பொதுவாக ஒரே பொருளில் வழங்கப்படும். அதுக்குள்ள பொது நிதிக்குள்ள திரட்டு நிதி தவிர வேறு சில விசேட சட்ட நிதியங்களும் இருக்கிறது. உதாரணத்துக்கு இபிஎஃப், இடிஎஃப், அதுகள் திரட்டு நிதிக்குள்ள வராது, அது வழியில இருக்கும். சரிதான், அது பொது நிதி என்று சொல்லலாம். ஆனால் திரட்டு நிதி, திரட்டு நிதியம் என்பவை ஒரே பொருள் தரக்கூடியது. சரியா? சரி, அப்போ நாங்கள் நல்லது. இன்னும் ஒரு சேலமர்வில் அடுத்த சனிக்கிழமை சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமையவும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட்.